நேயர்களே, வெல்கம் டு விவைவி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வேல்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வேல்ஸ் வந்து யூகேல இருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ யூகே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கண்ட்ரி சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். நம்ம இருக்கிறது வந்து இங்கிலாந்து. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியில் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க இன்னொரு கண்ட்ரி வந்து வேல்ஸ். ஸோ இப்போ நான் வேல்ஸில் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இன்னும் 2 கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்காட்லாண்டு, அப்புறம் அயர்லாண்டோட நார்தர்ன் பார்ட், அது நார்தர்ன் அயர்லாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது 4 சேர்ந்தது தான் வந்து யூகே. ஸோ நமக்கு நியர்பை வந்து வேல்ஸ் தான், அரௌண்டு 3 hours ஜேர்னி. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வேல்ஸில் வந்து என்ன ஃபேமஸ், என்ன மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்கும்? பொதுவாக வேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெஸ்ட் மிட்லாண்ட்ஸும் வேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா மாதிரி. ஸோ கேரளானா என்ன, கோஸ்ட்டு அப்புறம் ஹில்ஸ் தான் ஃபேமஸ். ஸோ வேல்ஸும் அதுதான். ஸோ ஈஸ்ட் சைடு ஃபுல்லாக கோஸ்ட் இருக்கும். நம்ம வந்து ஹில் சைடு இன்றைக்கி போகிறதில்ல. ஃபுல்லாகவே நார்த் வேல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே இறங்கி சவுத் வேல்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கோஸ்ட் கவர் பண்ண போகிறோம், கோஸ்டல் ஏரியா. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதால 1.5 hours ஒன்ஸ்க்கு சர்வீஸ் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஞாழிக்கா ஆல்ரெடி அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்காக டூலிப் ஃபார்ம் போயிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எங்கள் ஞாழிக்காவோட செகண்ட் ட்ரிப். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஹாஃப் பர்த்டேவும் வரப்போகுது. ஸோ இது அவங்களோட ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன் ட்ரிப்பாகவும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ வேல்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷீப் ஃபார்மு, அங்கங்கே குட்டி குட்டி டவுன்ஸ்லாம் இருக்குது. எப்படி இருக்குங்களா உனக்கு பார்க்குறதுக்கு? பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இல்லை, பட் அந்த ஹில் சைடு அங்கங்கே இருக்க கடை அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்குது. அதான் இங்கே நம்ம ஊரில் வில்லேஜ்னு சொல்லுவோம், இங்கே வந்து இதெல்லாம் கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே அதே போல் பழைய காலத்து வீடெல்லாம், கல்லில் கட்டின வீடெல்லாம் இங்கே இருக்குது. இதுவே ஃபார்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லு இதெல்லாம் பாரு, கல்லில் கட்டியிருக்கு. நம்ம இருக்க வீடெல்லாம் வந்து உட்டில் கட்டியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். இதெல்லாம் நல்ல கல்லில் கட்டியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்னரியான பெட்ச்வே கோயிட் கிட்ட வந்துட்டோம். யூகேயில் கார் பார்க் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க். நாங்கள் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுறப்போவே நியர்பை கார் பார்க்கிங்லாம் செலக்ட் பண்ணி அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் செக் பண்ணிக்கிட்டோம். எங்களோட ஐட்னரிஸ் அண்ட் கார் பார்க்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பெட்ச்வே கோயிட் ஒரு சின்ன அழகான வில்லேஜ். இங்கே இந்த ரிவர் பேங்க்கில் பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக் போகலாம். இந்த பாயிண்ட் வே பேர் பிரிட்ஜ் ஒரு பழங்காலத்து ஸ்டோன் பிரிட்ஜ். அப்படி சூப்பராக வருதா தண்ணி? இங்கே பார்த்தியா தண்ணி எல்லாம் போகுது. குளிக்கலாம் முதல்ல, டப்பு மாதிரி வச்சு குளிச்சுக்கலாம் முதல்ல. நீ ஷவரில் குளிச்சல அப்படி பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெட்ச்வே கோயிட்டில் சாப்பிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு. மறைஞ்சிருச்சு. லேண்ட்ஸ்கேப்பே வேறு எப்படி இருக்குது மேடம்? கீழே விழுந்துருவீங்க மேடம் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா. ஞாலிக்கா கேசல் தெரியுதா உனக்கு? என்ன கரெக்டாக ஒரு பிளேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுறியே, தெரியுது உனக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறோன்ட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றணும், அது எதையும் சம்பாதிக்க போகிறது.
சோறு சாப்பிட்றது தட்டை எடுத்துட்டு போயிடணும். In 300 yards, at the roundabout, take the first exit onto Castle Square, A547. நம்ம இதுல பாப்போமே ஞாழிக்கா கோட்டைக்குள்ள போறோம். செஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதா இருக்கும். அது பெருசுங்களா செஞ்சுமே? ரோட்ல இருந்து பார்த்தது இதே மாதிரி தான் கீழே எல்லாமே தண்ணி விட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறுது. இப்போ வீடியோ போகுது. இப்போ விளையாடணும். நம்ம இதுதான் கான்வி கேசல். வேல்ஸ்ல இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்டான கேசல் இதுதான். இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு பர்சனுக்கு 25 பவுண்ட் டிக்கெட்டு. ஸோ நம்ம வேணும் உள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். பட் நாம் இன்னைக்கு வெளியில இருந்து பார்த்துக்கலாம். நம்ம கான்வி கேசல் மேலே போயிட்டுருக்கோம். மேலே மட்டும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நம்ம அங்கே ஒரு மேடம் ஆல்ரெடி போயிட்டு சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் மேடம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. கேசலோட ராணி. பிரின்சஸ் அவ. பிரின்சஸ் நான் தான் குயின். இங்க பாத்தியா கல்லெல்லாம் இருக்கு. இது கட்டடா, கல் இல்லடா. கல்லா கட்டையானே தெரியலையே. கல்லுதான், பழைய கல், அதனால அப்படி தெரியுது. அதெல்லாம் போக முடியாது. இல்லை அங்கேயே ஆளுங்க இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ லாண்டினோ வந்திருக்கோம். இங்கே மரைன் டிரைவ் சூப்பராக இருக்கும். இந்த டவுன் கடல் ஒட்டி ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. லாண்டினோவோட அழகான வியூவை காரில் மரைன் டிரைவ் போய் ரசிக்கலாம். ட்ராமில் போகலாம், அப்புறம் ரோப் காரில் கூட போய் பார்க்கலாம். ரோப் காருக்கு கியூ எவ்வளோ நிற்குதுன்னு பாருங்கள். ட்ராம் அண்ட் ரோப் ரொம்ப க்ரௌட் அண்ட் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே டிரைவ் போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே மரைன் டிரைவுக்கு 5 pounds பே பண்ணிட்டா கார் எங்கே வேணாலும் பார்க் பண்ணிவிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுங்கள். பை பை. We're gonna be two hearts running wild.